100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். மசோதாவை கிழித்து போட்டு அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். ஊரக வேலை திட்ட புதிய மசோதாவுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி போராட்டம். மல்லிகார்ஜுனா கார்கே, TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் ஊர்வலமாக சென்று பங்கேற்பு. ஊரக வேலை திட்டத்தில் டெல்லியை குளிர்விக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. பணி நாட்களின் அளவு 125 நாட்களாக உயரும் என்று பொய்யை அவிழ்த்து விட்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. புத்தாண்டு விடுமுறை முடிந்து மாணவர்கள் கல்லூரிக்கு வந்தவுடன் லேப்டாப்புகள் வழங்கப்படும். பிப்ரவரிக்குள் 10 லட்சம் மாணவர்களுக்கு 6 மாத இலவச AI வசதியுடன் லேப்டாப் தரப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதி. அண்ணா MGRஐ பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என விஜய் திட்டவட்டம். இருவரையும் தேர்தல் அணுகுமுறைக்காக பின்பற்றுவதாக விளக்கம். அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், MGR அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் MGRம் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, MGR எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். ஏற்கனவே அறிவித்த எதிரிகளுடனே மோதுவதாக விஜய் திட்டவட்டம். களத்தில் இல்லாதவர்களை எதிர்ப்பதில்லை என்றும் உறுதி. அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. மக்களுக்கான சலுகைகளை எதிர்க்கவில்லை என விஜய் விளக்கம். இலவசம் என்று கூறுவதைத்தான் எதிர்ப்பதாக பேச்சு. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசிய விஜய், திமுகவை தீய சக்தி என்று சாடிய நிலையில் தவேக தூய சக்தி என பெருமிதம். அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. தவேக தலைவர் விஜய்க்கு வெள்ளி செங்கோலை பரிசளித்த செங்கோட்டையன். MGRஐ புரட்சி தலைவராக பார்த்தது போல் விஜயை புரட்சி தளபதியாக பார்க்கிறேன். கோவை விமான நிலையத்துக்கு விஜய் காரில் செல்லும் போது பைக்குகளில் பின்தொடர்ந்த தொண்டர்கள். சாலையிலும் மக்கள் திரண்ட நிலையில் காரில் இருந்து வீடியோ எடுத்த விஜய். விஜய்க்கு வரும் கூட்டத்தால் எந்த தாக்கமும் இருக்காது. அவருக்கு வரும் கூட்டத்திற்கு தாகம்தான் ஏற்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் விமர்சனம். சொந்த காலில் நிற்பதாக கூறும் விஜய், அதிமுக தலைவர்களுக்கு சொந்தம் கொண்டாடுவது ஏன்? தவேக இன்னும் தவழும் குழந்தைதான் என்றும் முன்னாள் அமைச்சர் செம்மலை நியூஸ் 18க்கு பேட்டி. தஞ்சாவூரில் வரும் 5ஆம் தேதி அமமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்பட வாய்ப்பு. குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளியலிட்ட ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள்.
திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கை உரிமையியல் நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும். தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்ததே அடிப்படை தவறு என அரசு தரப்பு வாதம். சபரிமலை மண்டல பூஜையில் 30 நாட்களில் 210 கோடி வருமானம். அரவண பிரசாதம் மூலம் மட்டும் 106 கோடி கிடைத்துள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் தகவல். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். மசோதாவை கிழித்து போட்டு அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். ஊரக வேலை திட்ட புதிய மசோதாவுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி போராட்டம். மல்லிகார்ஜுனா கார்கே, TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் ஊர்வலமாக சென்று பங்கேற்பு. ஊரக வேலை திட்டத்தில் டெல்லியை குளிர்விக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. பணி நாட்களின் அளவு 125 நாட்களாக உயரும் என்று பொய்யை அவிழ்த்து விட்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. புத்தாண்டு விடுமுறை முடிந்து மாணவர்கள் கல்லூரிக்கு வந்தவுடன் லேப்டாப்புகள் வழங்கப்படும். பிப்ரவரிக்குள் 10 லட்சம் மாணவர்களுக்கு 6 மாத இலவச AI வசதியுடன் லேப்டாப் தரப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதி. அண்ணா MGRஐ பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என விஜய் திட்டவட்டம். இருவரையும் தேர்தல் அணுகுமுறைக்காக பின்பற்றுவதாக விளக்கம். அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், MGR அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் MGRம் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, MGR எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். ஏற்கனவே அறிவித்த எதிரிகளுடனே மோதுவதாக விஜய் திட்டவட்டம். களத்தில் இல்லாதவர்களை எதிர்ப்பதில்லை என்றும் உறுதி. அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. மக்களுக்கான சலுகைகளை எதிர்க்கவில்லை என விஜய் விளக்கம். இலவசம் என்று கூறுவதைத்தான் எதிர்ப்பதாக பேச்சு. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசிய விஜய், திமுகவை தீய சக்தி என்று சாடிய நிலையில் தவேக தூய சக்தி என பெருமிதம். அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. தவேக தலைவர் விஜய்க்கு வெள்ளி செங்கோலை பரிசளித்த செங்கோட்டையன். MGRஐ புரட்சி தலைவராக பார்த்தது போல் விஜயை புரட்சி தளபதியாக பார்க்கிறேன். கோவை விமான நிலையத்துக்கு விஜய் காரில் செல்லும் போது பைக்குகளில் பின்தொடர்ந்த தொண்டர்கள். சாலையிலும் மக்கள் திரண்ட நிலையில் காரில் இருந்து வீடியோ எடுத்த விஜய். விஜய்க்கு வரும் கூட்டத்தால் எந்த தாக்கமும் இருக்காது. அவருக்கு வரும் கூட்டத்திற்கு தாகம்தான் ஏற்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் விமர்சனம். சொந்த காலில் நிற்பதாக கூறும் விஜய், அதிமுக தலைவர்களுக்கு சொந்தம் கொண்டாடுவது ஏன்? தவேக இன்னும் தவழும் குழந்தைதான் என்றும் முன்னாள் அமைச்சர் செம்மலை நியூஸ் 18க்கு பேட்டி.
தஞ்சாவூரில் வரும் 5ஆம் தேதி அமமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்பட வாய்ப்பு. குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளியலிட்ட ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கை உரிமைகள் நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும். தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்ததே அடிப்படை தவறு என அரசு தரப்பு வாதம். சபரிமலை மண்டல பூஜையில் 30 நாட்களில் 210 கோடி வருமானம். அரவண பிரசாதம் மூலம் மட்டும் 106 கோடி கிடைத்துள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் தகவல்.